ஐயனார் துணை சிறையில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட ஒரு வழியாக எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டி இருந்துட்டு சொல்லு வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை பாண்டி நாங்கள் எல்லாரும் வெளியில் கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழனும் நிலானியும் ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்கல்ல, அதனால தான் நாங்கள் எல்லாரும் அவங்களோட ஒன்றா போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க தானே ஹனிமூன் போக போகிறாங்க, நீ எதுக்காக அவங்களோட ஒன்றா போகிற? இதை தான் நாங்கள் எல்லாரும் சொன்னோம். ஆனால் நிலானி தான் கேட்காம நீங்கள் எல்லாரும் வந்தால் ஜாலியாக பேசிக்கிட்டு போகலான்னு சொல்லி அவங்க தான் சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சு. நான் வரவே ஒரு 4 நாள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் நான் எப்படி நான் மெடிக்கல் ஷாப்பை பார்த்துக்க முடியும் பாண்டி, ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்க? மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணதே இன்றைக்கி தான், நீ இன்றைக்கே ஊருக்கு கிளம்பி போயிட்டேன்னா நான் எப்படி இதெல்லாம் பார்த்துப்பேன்? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாண்டியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு, பாண்டி வாங்க போகலாம், டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோ வந்துடுறேன், சரி வானதி நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. வானதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.